ஹாய் ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எப்படி நல்லா தூக்கத்தை பெறுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு தூங்கும் போது மிட் நைட்டில் எந்திரிப்பாங்க, ஒரு படுத்தோடனே தூக்கமே வராது. ஸோ அது என்னென்ன காரணத்தினாலும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம், நல்ல ஒரு சுற்றுச்சூழல். அதாவது நீங்கள் தூங்கும் போது இந்த தூங்குற இடம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெளிச்சமே இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்த பார்த்துட்டாவே போதும். அப்புறம் வந்து பார்த்தோன்னா வண்டி சவுண்டு அதெல்லாம் வராமல் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தால் ஸோ அதுவும் நல்லாயிருக்கும், சரிங்களா? அடுத்தது, நீங்கள் தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது, டிவி ஆஃப் பண்ணுறது, ஸோ அதெல்லாமே இருந்தால் கூட தூக்கம் நல்லா வர ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்தது 2வது, சுத்தமான நல்ல படுக்கை மற்றும் விரிப்பு. ஸோ ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் நல்லா தூங்குறதுக்கு நீங்கள் படுத்துருக்க இடம் வந்து பார்த்தா நல்லா மிதமான மெத்தையாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. அதனால் கூட உங்கள் தூக்கம் வந்து பாதிக்கும். ரொம்பவுமே ஒரு மாதிரியாக இருந்தாவோ, கொஞ்சம் அழுக்காக இருந்தாவோ அந்த ஸ்மெல்லுனாலே தூக்கம் பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நீங்கள் சாப்பிட்றீங்களா சாப்பாடு, அந்த சாப்பாடு கூட நீங்கள் வந்து ஒரு 8 மணி அளவில் சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது கூட உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தரும். அதே லேட்டாக சாப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அது வயிற்றில் வந்து ஜீரணமாகும் போது உங்கள் தூக்கத்துக்கான கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ 4வது, நீங்கள் ஆல்கஹால் சாப்பிட்றது அதெல்லாம் சாப்பிட்றனால என்ன ஆகுனா தூக்கத்தை தான் மறுபடியும் டேமேஜ் பண்ணும். மிட் நைட்டில் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறதோ, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இந்த 2மே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட தூக்கம் வந்து அதிக லெவல் நல்லா வரும், ஓகேங்களா? அடுத்து, சரியான நேரம் தூக்கமின்மை. அதாவது நீங்கள் தூங்கும்போது கூட எந்த திசையை பார்த்து தூங்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து கிழக்கு தெற்கு திசையை பார்த்து தூங்குனீங்க அப்படின்னா சீக்கிரம் தூங்கிடலாம். அடுத்தது, சரியாக ஒரு 10 மணி 10:30 தூங்கிட்டா கூட காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு சரி 8 மணி நேரம் தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்தில் தூங்குறது. ஸோ நீங்கள் வந்து பகல் டைமில் தூங்கினா கம்மியான நேரம் தான் தூங்கணும். ஆனால் நைட்டு நேரத்தை வந்து பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பகலில் வந்து யோகா செய்வாங்க. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் நல்லா தூங்குவாங்க. ஸோ அது ஒரு விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா தூங்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோனோட ஸ்பான்சர் ஜிஆர் ரிவ்யூ, ஜென் ரிவ்யூயர்ஸ். நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலுமே ஜென் ரிவ்யூஸ் நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு தரமானதாக கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, நன்றி.